நீங்க கியூபெக் மாகாணத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா இந்த தகவல் உங்களுக்காகத்தான். இப்ப கியூபெக் மாகாணத்தில் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக மாகாணத்திற்கு பொறுப்பான பொது சுகாதார இயக்குனர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இப்ப கிறிஸ்துமஸ் புதுவருட பண்டிகைகள் நெருங்கி வருகின்ற காலகட்டத்திலே மக்கள் மீண்டும் பொது சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மக்கள் அடிக்கடி மறந்து போகின்ற விடயம் இதுதான். ஒரு நோய் முடிந்ததுக்கு பிறகு கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை கடைபிடிப்பது கிடையாது. ஆனால் மீண்டும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது இப்ப வளமையாக ஆரம்பிக்கின்ற காலத்திற்கு முன்னதாகவே இந்த இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் வைரஸ் பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஒரு ஆபத்தான ஒரு நிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் அது தொடர்பான அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு உங்களுடைய வைத்தியரை நாட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இப்போது மொன்றியலில் இருக்கின்ற குழந்தைகள் மருத்துவமனைகள் எல்லாமே இந்த இன்ஃப்ளூயன்சா பரவல் காய்ச்சல் காரணமாக அதிகமாக நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வளமையை விட 174% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் இது தொடர்பிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் உங்களுடைய உடம்புக்குள்ள வந்துட்டுதுன்னா உங்களுக்கு இருக்கின்ற சாதாரணமாக உங்களுக்கு இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியையும் தாண்டி இந்த இன்ஃப்ளூயன்சா பரவக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இனி வருகின்ற காலகட்டங்கள் இனி பண்டிகைகள் அப்படின்றதால எல்லோருமே நெருங்கி பழகுகின்ற காலகட்டம் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த நேரத்தில் நீங்க பொது சுகாதார நடைமுறைகளை மீண்டும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க குறிப்பாக மொன்றியல் இருக்கின்றவர்கள் அல்லது மொன்றியலுக்குள்ள நீங்க போயிட்டு வெளியில போறீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் உடலில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரிகிறது, காய்ச்சல் அறிகுறிகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்க உடனடியாக உங்களுடைய குடும்ப நல மருத்துவரை அணுகி அது தொடர்பான சோதனைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்றதை அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. மொன்றியல் இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.